இல்லை, ஒரு சாதாரண நிருபர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வியை எதிர்கொள்ளுகின்ற அளவுக்கு கூட ராமதாசும் அன்புமணியும் செயலிழந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏங்க இவங்க தான் வரிசை இப்போ நாங்கள் எப்பயுமே தான் அடிச்சிட்டு இருக்காங்க. வன்னியர்கள் பாமகவில் இருந்தால் தான் ஒரிஜினல் வன்னியர்கள், நீதி பேர்லாம் காக்கை வன்னியர்கள். வன்னியரே இல்லைன்னு திட்டுறாரு, இவரே வன்னியர் கிடையாது. அவர் இந்த சமுதாயமே கிடையாது. அவர் பறையர் சமுதாயமும் கிடையாது. அவர் வேற ஜாதி. வேற ஜாதினா அவர் என்னன்னா அவங்க அப்பா அம்மா பணம் வாங்கும்போது அதெல்லாம் வன்னியர் கல்வி அறக்கட்டளை. இப்போ என்ன பண்ணி மாற்றி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றிக்கினார். இவங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த இதில் ஃபோர்ஜரி, இதில் 420 இந்த மாதிரி வேலையில் செய்கிறாரு. அவர் ஒரு தலைவர். அப்புறம் சத்தியம் பண்ணுறார், 5 சத்தியம். அந்த 5 சத்தியத்தில் ஏதாவது ஒன்றாவது கடைபிடிக்கிறாரா? அன்புமணி யாருன்னு நம்ம கேட்போமா, கேட்க மாட்டோமா? நீங்கள் சொல்லுங்கள், டிஎன்ஏ டெஸ்ட் வைப்பா. அன்புமணி இல்லைன்னா என்ன? இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, குடிசைகள் நிறைந்த மாவட்டம் எது? தர்மபுரி. குடிகாரர்கள் நிறைந்த மாவட்டம் விழுப்புரம், தர்மபுரி. சரி, நீங்கள் அங்கேயும் நீ எம்பியாக இருந்த, உங்கள் அப்பா குடியிருக்குதே அங்கே தான், நீங்கள் குடியிருக்குதே அங்கே தான். அந்த சமுதாய மக்களுக்கு 11 ஆண்டு காலம் 7 மந்திரிகள் இருந்தீர்கள். என்ன செய்தீர்கள்? அவங்க கௌரவ தலைவரில் அவர் ராமதாசனுடைய 2வது மனைவி. முதல் மனைவி சரஸ்வதி, 2வதாக ஒரு திருமணம் பண்ணிக்கினாரு. ஆகஸ்ட் 20ஆம் தேதியே ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டார். அந்த காலத்திலே பண்ணிக்கிட்டாரு. நான் சொல்கிறேன்னே, தேதியோடு சொல்கிறேன்னே. அப்புறம் அதிகமாக அவங்க ஆச்சாரி. அவங்க யாருன்னு கேட்டால், ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் வன்னியர் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். ஆனால் நீங்கள் நல்லபடியாக எல்லாமே இன்டர்வியூ சூப்பராக கொடுத்துறீங்க. ஆனால் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறவங்கள அடித்து வாய உடைங்க, எங்களையும் தான் அடிக்க சொல்லியிருக்கிறாங்க. யூடியூபர், பத்திரிகையாளர் யாராக இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை தாங்கக்கூடியாத அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து தலைமை இடத்துலேருந்து ஒரு உத்தரவு வருது அவங்க தொண்டர்களுக்கு. யார் உங்களோட தெய்வமாக கருதப்படுகிற ஐயா அவர்களுக்கு யார் களங்கம் வச்சாலும் நீங்கள் இது போல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு வேண்டவர்கள் கட்டாயம் செய்தாக வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. முதல் தகுதி அடிச்சுட்டு வரணும். அது கூடுதல் தகுதியாக எம்எல்ஏக்கு நாங்கள் பரிசீலனை பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதான் என்னென்னா, முதல்வரே ஒரு விமர்சனம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இவரே திருப்பி ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து இவங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்க தான் இருக்குது. ஆனால் இவர்களே விமர்சனத்தை தாங்காத அளவு தானே இருக்காங்க. ஆமாம், எந்த விமர்சனமும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றலோ திறமையோ அறிவோ அவங்களுக்கு கிடையாது. ஒரு சாதாரண நிருபர்கள் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பினாலும் கூட அந்த கேள்விக்கு அவரால் பதில் இருத்த முடியாத அளவுக்கு தான் இருக்கிறது. சரி, இவர் ராமதாஸ் ஒரு சிந்தனையாளரோ பேச்சாளரோ எழுத்தாளரோ இல்லை, ஒரு சாதாரண நிருபர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வியை எதிர்கொள்ளுகின்ற அளவுக்கு கூட ராமதாசும் அன்புமணியும் செயலிழந்தவர்களாக இருக்கிறார்கள். அவங்க தான் சானியை கையில் வாங்கின்னு ஓடுறாங்களே. பத்திரிகையாளர் கூட்டத்திலே ஒன்றைக்கு தான் பார்த்துருப்பீங்க. இதை விட நான் எப்படி சொல்கிறது? ஸோ அவங்க இந்த ஜாதி பேரை சொல்லி ஏதோ வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு எந்த திறமையும் இங்கே இல்லை. திறமை இருந்ததுன்னா ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும்ல. இந்த சமுதாயத்துக்கோ இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கோ ஏதாவது செஞ்சுருக்கணும். எதுவும் செய்யலை. செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிக்கிறார்கள். இப்போ அந்த அறிக்கையை சொன்னீங்களா சார், யாரையாவது அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் தகுதி சொன்னார் இல்லையா? ஆனால் வார்த்தையால் தான் சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் யாரையும் அடிக்கல இல்லை சார். ஏங்க இவங்க தான் வரிசை இப்போ நாங்கள் எப்பயுமே தான் அடிச்சிட்டு இருக்காங்க. நீ உங்களுக்கு அடித்த வரலாறும் இருக்குது. வரலாறு இருக்குதே. இப்போ நிறைய பேர் நான் ஒரு 5 பேர் சொல்கிறேன் கேளு, 5-6 பேர் சொல்கிறேன். முதல்ல வன்னியர் குரு என்று அழைக்கப்பட்டவர் AK நடராசன் அவர்கள். இந்த சமுதாயத்தினுடைய வன்னியர் குருனே சொல்லுவாங்க. அவர் எப்படி அடிச்சிங்க போய் அவர் வீட்டில் போய் பூந்து அவரை மேல் மாடியிலேருந்து தூக்கி போட்டு காரை உடைச்சி அவர் சாவரவர்களும் கால் நொண்டியாக இருந்து செத்து போனார். இல்லை, அவர் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? அவர் ராமதாஸுக்கு எதிர்ப்பாக ராமதாஸ் உண்மையை ராமதாஸை பற்றி உண்மையை பேசினாலோ இல்லை ராமதாஸ் ஏதாவது சொன்னாலும் அவங்களெல்லாம் அடிப்பார். இது அவர் ஒருத்தர். 2வது CV சண்முகம். உங்களுக்கு தெரியும், 2004 தேர்தல் பொழுது என்ன சொன்னார்? அவர் பேசின பேச்சுக்காக அவங்க ராமதாசனுடைய பேரன் அவங்க கட்சிக்காரங்க எல்லாரையும் அனுப்பி அவர் வீட்டில் போய் அடிக்க போனீங்க. அடிக்க போனவுடனே அவர் குள்ளமாக இருக்கும் காருக்குள்ளே பூந்துக்கிட்டார். முருகானந்தன்றவனை வெட்டி அங்கேயே கொண்டுட்டாங்க. ஸோ அவர் வீட்டிலே நடந்தது. யார் வீட்டில்? CV சண்முகம் வீட்டில். ஸோ அப்போ அது வன்முறை தானே. அவர் வன்னியரை பற்றி தானே பேசினார். அவர் வன்னியர் இல்லையா? வன்னியர்களால்னா
இவர் ராமதாஸ் தவிர வேறு யாரும் வன்னியர்னே சொல்லக்கூடாது. அவர் அடிச்சிங்க. சரி, மூணாவது ஆள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது சொல்லிக்கிட்டே போகலாம். பாலசண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த போராட்டக் குழுக்கு தலைவராக இருந்தார். 7 நாள் சாலை மறியல் போராட்டக் குழுனுடைய ஒருங்கிணைந்த, இப்போல்லாம் இந்த கடலூர் விழுப்புரம்லாம் இப்போ கிடையாது, தென்னார்காடு மாவட்டத்தினுடைய தலைவர் அவர் தான் இந்த போராட்டத்தை எழுச்சியாக நடத்தினார். அவரெல்லாம் அடித்து பல்லுகள்லாம் உடைச்சி போட்டிங்க. அவர் பல் செட்டு வச்சுட்டு தான் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு மறைந்தார். அதுவும் இல்லாமல் அவரை வந்து தலை வெட்டப்படும், கை கால்கள் வெட்டி குருமா வைக்கப்படும் அப்படின்லாம் வந்து பெயிண்டிங்லேயே வந்து சுவத்தெல்லாம் எழுதி அவரை வந்து அசிங்கப்படுத்தி அவரை நிலைகுலைய வச்சுங்க. அது மாதிரி இன்னும் கேட்டிங்கன்னா டாக்டர் சேகர் வர்மா திருத்தணி, அவருடைய என்ன பண்ணால் அவர் வீட்டில் பூந்து ராமதாஸுக்கு எதிர்பார்க்காருன்னா அவங்க மனைவியினுடைய தாலியே இந்த பெரிய அருவாளில் அறுத்துங்க. காருண்யமூர்த்தி ஈரோடு, அவரையும் அதை மாதிரி அடித்து தூக்கி வெளியே போட்டிங்க வீட்டை விட்டு ஓடிப்படா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அவர் யாரை ஒன்றாலும் அடிப்பார். இப்போ வன்னி அடிகளார்னு இருந்தார், அவர் தான் ஆரம்பகால சங்கத்தினுடைய தலைவர். அவரை அடித்து காதெல்லாம் அறுத்து போட்டிங்க. ஸோ அது பட்டியல் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து சமீபத்திய இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் ஒன்றாலும் அவரால் தாக்கப்படுறாங்க. அது வந்து வன்னியர்கள் வந்து இவர் தான் வன்னியர்னு. அதனால தான் சொன்னேன், வன்னியர்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, பாமகவில் இருப்பவன் தான் ஒரிஜினல் வன்னியர். அது உண்மைதானே சார்? ஏன் மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் காக்கா வன்னியர். இப்போ வந்து இல்லை, இந்த கட்சிக்கு வாங்க, உங்களுக்கான உரிமைகளை தானே நான் கேட்குறோம் அப்படின்றா இந்த கட்சிக்கு ஈர்ப்பதற்காக தானே அவர் சொல்கிறாரு. இதில் என்ன தப்பு? என்ன இதுவரையிலும் வன்னியர் ஒற்றை கொள்கையோட பாமக ஒரு நிழற்கொடியை வந்து நில்லுங்க. இல்லை அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஜாதி கட்சி இல்லை எத்தனை சொல்லியிருக்கிறாங்க. பாமக என்பது ஜாதி கட்சி, அவரே சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமான ஜாதி கட்சி கிடையாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமான கட்சின்னு சொல்லுவார். அடுத்தது இது ஜாதி கட்சி, இந்த கட்சியில் இல்லாதவன்லாம் வன்னியனே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இது எந்த விதத்தில், அதாவதுங்க கட்சி நீ நடத்திட்டு போ, நீ எப்போல்லாம் தோக்குறியா அப்போ வந்து வன்னியனை இழுத்துன்னு வந்து வம்பு கும்பில் தானே போய் முடியுது. சரி, நீங்கள் அதை பாருங்கள். இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் வாங்க, மற்ற எல்லாம் இருக்கிறவங்களாம் வன்னியன் கிடையாது. இல்லை, ராமதாஸ் செய்யவே வன்னியர் காவலர் தானே, அவர் வன்னியர் தானே? அவர் வன்னியர் கிடையாது, அவர் தான் பறையர் சர்டிஃபிகேட்டில் படிச்சிருக்கிறாரு. அவங்க அம்மா இருளர். நான் படித்து சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். நீ வந்து இது பண்ணுற. அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சொல்லும்பொழுது எப்படி, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன், இப்போ நான் வந்து ராமதாஸை பற்றி ஏன் சொல்லணும், எனக்கு என்ன அவசியம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், வன்னியர்கள் பாமகவில் இருந்தால் தான் ஒரிஜினல் வன்னியர்கள், நீதி பேர்லாம் காக்கை வன்னியர்கள். வன்னியரே இல்லைன்னு திட்டுறாரு, இவரே வன்னியர் கிடையாது. சரி, அப்புறம் எப்படி அந்த அமைப்பில் இருக்கிற நிறைய பேர் வன்னியரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு சண்டை எடுக்கிறதுக்காக, தன் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக, தேர்தல் வருகின்ற பொழுது பேரம் பேசி பணம் வாங்கிறதுக்காக தவிர்த்து வேறு என்ன பேசுகிறார், வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள்? இல்லையே. இல்லை, பறையர் அடையாளத்தில் இவர் படிக்கிறதுக்கு என்ன காரணம், எதுக்கான அந்த மக்களுக்கான உரிமையை இவர் தட்டி பறிச்சார், அதை தாங்க சொல்கிறேன். அது காரணம்லாம் தேவையில்லை. அவர் படித்தார், படிச்சுட்டு சர்டிஃபிகேட்டில் இருக்கு இல்லையா, அவர் வந்து இது வந்து பறையர் சர்டிஃபிகேட்டில் படித்தாருன்னு தான் வேலையை விட்டு எடுக்கிறாங்க. அப்போவே அந்த மக்களோட உரிமையை தட்டி பறிச்சாதான்னு அர்த்தம். ஆமாம், இன்னொருத்தருடைய ஒரு அப்பாவி அந்த சமுதாயத்தினுடைய ஒரு எம்பிபிஎஸ் சீட் அந்த காலத்தில் வந்து அபகரித்தவர் தானே அவர். அதனால தான் சொல்கிறேன், அவர் வந்து இந்த சமுதாயமே கிடையாது, அவர் வந்து பறையர் சமுதாயமும் கிடையாது, அவர் வந்து வேறு ஜாதி. வேறு ஜாதினா அவர் வந்து என்னென்னா, அவங்க அப்பா அம்மா வந்து இவங்க வந்து என்னதுங்க, இருளர், பாம்பு பிடிக்கிறவங்க வில்லியர்னு சொல்லுவாங்க, அவங்க தான். எல்லாத்தையுமே போய் சொல்லி ஏமாற்றுவார். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வன்னியர்கள்லாம் கொடுங்க, நான் கல்வி கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கினார். பணம் வாங்கும்போது அதனால் வன்னியர் கல்வி அறக்கட்டளை. இப்போ என்ன பண்ணி மாற்றி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றிக்கினார். இவன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அந்த இதில் வந்து ஃபோர்ஜரி, இதில் வந்து 420 இந்த மாதிரி வேலையில் செய்கிறாரு. அவர் வந்து ஒரு தலைவர். அப்புறம் வந்து சத்தியம் பண்ணுறார், 5 சத்தியம். அந்த 5 சத்தியத்தில் ஏதாவது ஒன்றாவது கடைபிடிக்கிறாரா? நீங்கள்லாம் கிராமங்களில் நாங்கள்லாம் கூட்டம் ஏற்பாடு பண்ணிவிட்டு பேசும்பொழுது இவரெல்லாம் யாரையும் பார்த்ததில்லை. நாங்கள் தான் வருஷக்கணக்கில் போய் ஊராக அமைப்புகளை பண்ணி ஒரு வந்து சந்தையில் பேசி, அப்புறம் ஊர் தெருவெல்லாம் வன்னியர் தெருவிலெல்லாம் வன்னியர் வாழ்க்கைன்னு ஊர்வலமாக கொடி பிடிச்சின்னு போய் இதை பண்ணி அவர் ஒரு நாளைக்கு வந்து சண்டே தான் வருவார், சண்டே லீடர் அவர். அப்போல்லாம் எங்களுக்கு இவரை பற்றி யாருன்னு தெரியாது. அப்போ கூட்டுன்னு போகும்போது அவர் வந்து சிறப்பு அழைப்பாளர் மாதிரி வருவார். வந்துட்டு நான் வந்து என்ன பண்ண சத்தியம் ஆரம்பிச்சிடுவார். எங்கள் அம்மா மீது சத்தியம். என்ன சத்தியம்? சத்தியம் ஒன்றுனா எந்த காலத்திலும் கட்சிக்கோ சங்கத்துக்கோ எந்த பதவியிலும் வரமாட்டேன். ரெண்டாவது சத்தியம் என்ன சொல்லுவார், நானோ என் வாரிசோ எந்த கட்சியிலையும் சங்கத்திலையும் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டாங்க. மூணாவது சத்தியம், நான் பாராளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ என் கால் கூட படியாது, நான் போக மாட்டேன். அப்புறம் நாலாவது சத்தியம்,
1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும், ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும், பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும், சுவிஸ் வங்கியில் 1000 கோடி ரூபாய் அந்த காலத்தில் போட்டாலும் ராமதாஸ் கால் தூசா மதிப்பானே தவிர நான் எந்த இதுலேயும் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படிலாம் சத்தியம் 5 இது மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்தது 5வது ஒரு சத்தியம், நான் தவறு செய்தேன் என்று சொன்னால் என்னை முச்சந்தியில் நிறுத்தி என்னை சாட்டியாலடிங்கள்லாம் சொன்னார். ஸோ இந்த 5 சத்தியத்தில் ஏதாவது ஒன்றாவது கடைபிடிச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்டுக்கும் போல சட்ட சபைக்கும் அவரோட கால் பறிப்பது போல தானே சார்? சட்டசபைக்கெல்லாம் போயிருக்கிறாரு. அது இதெல்லாம் போய் அது விடுங்க, அவர் அது இந்த மாதிரி சொன்ன சத்தம். அப்போ அன்புமணி யாருன்னு நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? நீங்கள் சொல்லுங்கள், டிஎன்ஏ டெஸ்ட் வைப்பா, அப்போ அன்புமணி இல்லைன்னா என்ன? இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, அந்த சட்டத்திட்ட புத்தகம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு கட்சி பதிவு பண்ணும்போது அதில் வரும். அதில் வரும்போது அதில் தான் சொல்கிறார், என் மகன் யாரும் வரமாட்டாங்க. இந்த கட்சியிலேயே இப்போ திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் சட்டத்திட்ட பிரகாரம் பதிவு பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் யாரும் என் வாரிசு வரும்னு எழுதவே இல்லை. இவர் மட்டும்தான் எழுதியிருக்கிறார். முதல் பேஜ்லேயே அது இருக்குது. ஸோ அப்போ அன்புமணி யாருன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? அது வந்து மீறல் தானே. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வந்து சும்மா சொல்லுவார். ஆனால் தனக்கு என்ன ஆதாயம், தன்மானத்தை பற்றி பேசுவார், தனக்கு என்ன வருமானம் என்பதை பற்றி தானே பார்ப்பார். இது தான் செஞ்சுருப்பார். அவர் இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலையெல்லாம் செய்வார். தேர்தலுக்கு தேர்தல் மாறுவார். நீ மாறுறதை பற்றி கூட ஒன்றும் இல்லை. எந்த கூட்டணியில் வரையும் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டு எதிர்கூட்டணியை ரொம்ப அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறது. இப்போ கூத்தாடி மகன்றாங்க, குத்தாட்டம் போட்டு எல்லாம் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதிமுகவில் இருக்கும்போது திமுகவில் இருக்கும்போது அதிமுக. இப்போ வந்து என்ன பண்ணாங்க, திமுக விட்டு ஏன் போகிறேன், நாங்கள் இவ்வளோ நாள் இது பண்ணோமே அப்படின்னா, அவர் என்ன சொன்னார், பெரிய அண்ணன் கருணாநிதி என் கோவணத்தை ஊற்றுமா ஓடியான்ட்டார். இங்கே என்ன பண்ண, அதிமுகவுக்கு அதிமுக கூட்டணியா, தாயோடு சேயோடு சேருவதற்கு சமம், நான் அதெல்லாம் போக மாட்டேன்னாரு. அப்புறம் அதிமுகவோட கூட்டணி வச்சார். அடிக்கடி பேசுவாங்க மைக்கை பிடிச்சி. என்ன பேசுவாங்க, இந்தியாவிலே தமிழகத்திலேயே குடிசைகள் நிறைந்த மாவட்டம் எது, தருமபுரி. குடிசைகள் நிறைந்த மாவட்டம் யார், விழுப்புரம். குடிகாரர்கள் நிறைந்த மாவட்டம் விழுப்புரம், தருமபுரி. சரி, நீங்கள் 2 அங்கேயே நீ எம்பியாக இருந்த, உங்கள் அப்பா குடியிருக்கிறதே அங்கே தான், நீங்கள் குடியிருக்கிறதே அங்கே தான். அந்த சமுதாய மக்களுக்கு 11 ஆண்டு காலம் 7 மந்திரிகள் இருந்தீர்கள், என்ன செய்தீர்கள்? அவங்க விடுங்க, அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு விட்டாலும் 25 தியாகிகள் 7 நாள் சாலை மறியல் போராட்டத்திலேயே முதல்ல பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டர் துப்பாக்கியால் சுட்டு சாவடிக்கிறாங்க. அதற்கடுத்து 7வது நாள் கடைசியாக இறுதி நாளில் வந்து சிறுதொண்டமாதேவி தேசுங்க இராணுவ வீரன் அவனையும் சுட்டு சாவடிக்கிறாங்க. அப்படி இறந்துபட்ட அந்த 25 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? உதவித்தொகையாக ஒரு செக்லீஃப் வாங்கி கொடுத்தாருல சார்? யாருக்கு உதவித்தொகையாக ஒரு செக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. உதவித்தொகையாக ஒரு செக்கு கொடுத்துருக்காரு. யார் கொடுத்தது? ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர்கிட்டது. யார் சொல்கிறது? எந்த காலத்திலேயாவது இல்லை, அந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டத்திலேயும் ராமதாஸ் இந்த செத்துப்போன தியாகிகளுக்காக எதுவும் செஞ்சதில்லை. இந்த வாழப்பாடி ராமமூர்த்தி கூட சொன்னார், இல்லைங்க 25 பேருக்கு 5-5 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அவங்கள வச்சு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவரும் சொல்லிவிட்டு நாங்கள் கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்ன, ஏன் நீ மட்டும் இப்போ கொடுத்துட்டு போடுவேன், அப்புறம் எவன் சேர்த்தாலும் என் வீட்டில் வந்து இழவு எடுப்பானுங்க, உன் வேலையை பார்த்துன்னு போன்னு சொன்னார். சரி, அது இல்லாமல் அவர்களுக்கெல்லாம் நிதி வாங்கி கொடுத்தது, கலைஞரை பார்த்தது, பேசியது நான். பொதுச் செயலாளர் என்ற முறையில் கலைஞரோடு முதலாக 89 ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அப்போ நீ தான் போய் பேசுனீங்க? நான் தான் போய் பேசினேன், நான் தான் கையெழுத்து வாங்கினேன். நான் எனக்கும் முதல்வருக்கு தான் ஒப்பந்தம், அதெல்லாம் எல்லாம் டாக்குமெண்ட் இருக்கேன். ஸோ அந்த ஒப்பந்தத்தில் வந்து 108 ஜாதி அப்போ வந்து 108 ஜாதிக்கு 20% ஒதுக்கீடு. ஏன்னா அப்போ உள்ள சட்ட நடைமுறைகள் அது வரலும் தெளிவாக இல்லாததுனால அப்போ வந்து ஜாதிகளை சேர்த்துட்டு வந்து கொடுத்தாரு. அது கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைத்தது. கொஞ்சம் கால இடைவெளிக்கு பிறகு இன்னும் ஒரு 8 ஜாதி அவரே சேர்த்துட்டார். சேர்த்து 116. அப்போ எங்களுக்கு கிடைப்பது சுருங்கி போனது. அதனால தான் நான் வந்து 2007 கலைஞர் அவர்களை எதிர்த்தே வழக்கு போடுறேன். சமூக நீதிக்கான கட்சி, சகோதரத்துவத்தை போற்றுகின்ற கட்சி, சாமானியனுக்கான கட்சி நடத்துகிற நீங்கள் சமதர்மத்தை கடைபிடிக்கவில்லையே, எங்களுக்கு இந்த மாதிரி அநியாயம் நடக்குதேன்னு சொல்லிட்டு தான் அவரை எதிர்த்து தான் வழக்கு, இடஒதுக்கீட்டு வழக்கு. 20 15 கொடுங்கள் என்று கேட்டு தான் நான் தான் வழக்கு தொடுத்தேன். நாங்கள் நினைத்தால் என்ன ஒன்றாலும் செய்வோம். எங்கள் மக்கள் ஊம ஜனங்கள் போராடுவார்கள். ஆன்னு சொல்லிட்டு ஒரே அக்கப்போர் பண்ணிக்கின்னு தோலை தட்டிக்கின்னு இதை தட்டிக்கின்னு அதை தட்டிக்கின்னு ஒரே இது பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு, கிடுகிடு போராட்டம். 87 விட அதிகமாக யாரும் வரப்போகிறதில்ல, யாரும் செய்ய போகிறதில்ல.
யாருக்கும். ஏன்னா இது எத்தனை தடவை ஏமாறுறது, மக்கள் ஏமாந்து தெளிவாயிட்டாங்க. ஏற்கனவே அந்த இடஒதுக்கீடும் போது 35,568 பேரில் வழக்கு. அந்த வழக்கை வந்து இவங்கெல்லாம் யாரெல்லாம் வழக்கில் மாட்டுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து என்னாச்சுன்னு வேலைக்கு போக முடியாது. உங்கள் பார்வையில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர் இல்லையா? என் பார்வையில் உண்மைங்க. அவங்க அப்பா வந்து செத்து போயிட்டு வன்னியர் இல்லையா? அவருக்கு இது வன்னியர் மக்களுக்காக தொடர்ந்து களமாட்டிட்டு இருக்காரு. அதை தான் நான் கேட்குறேன். என்ன காரணம்? இல்லைங்க, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதாவது அவர் வந்து இப்போ கட்சி யார் வேணால் நடத்தலாம், கரெக்டுங்களா? கட்சி எந்த ஜாதியெல்லாம் நடத்தலாம். நீ கட்சி நடத்துறது நாங்கள் தப்பு. ஆனால் வன்னியருக்கான கட்சி, நான் வன்னியர், நீங்கள் திரண்டு வாங்கன்னு சொல்லி அந்த மக்களை தூண்டி விட்டு உதவாங்கிறதும் வம்பு வழக்கில் மாட்டி விட்றதான் நான் தப்பாக சொல்கிறேன். ஆனால் மக்கள் எல்லாருமே அவர் தானே நம்புகிறாங்க. யார் நம்பினா என்ன? 3 கோடி பேர் இருக்குங்க. எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க, அவரை நம்புகிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் பத்திரிகையாளர் சொல்கிறாரு, நான்லாம் மரம் வெட்டின்னு எதாவது கேள்வி கேட்டினா ஒன்றை வெட்டுன்றாருல, ஓப்பனாக சொல்கிறாரு. உங்களுக்கு நிருபர்களை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாரு. நிருபர் ஏதாவது அவர் ப்ரெஸ் மீட்டில் அவர் வீட்டுக்கெல்லாம் போய் எதாவது பார்த்தவங்களுக்கு தோணும், எல்லாத்தையும் ஈடு கிடாச்சிடுவார். எல்லாம் செல்ஃபோன் இல்லை, போலீஸ்கார் அதெல்லாம் பிடுங்குன்றாரு. அதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும்ல. இப்போ நாங்கள்லாம் 10 புள்ளி யார் சொன்னது? ஒரு நிருபர் கேட்குறாருங்க, இது வந்து ஜனார்த்தன கமிஷன் பரிந்துரையில் CN ராமமூர்த்தி போட்ட வழக்கு தானே நீங்கள் கிரெடிட் பண்ணுறீங்களான்னு. எனக்கு தெரியாதா, எதாவது தெரியாதா, எதுவும் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளில் பேசுகிறாரு, கேட்ட வார்த்தையில் சொல்கிறாரு. அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ அவர் வந்து அதுக்கு இல்லை, அவருக்கு வந்து பணம் தான். அவர் பணத்துக்கான கட்சி, மகனுக்கான கட்சி, பணத்துக்கான மகனுக்கான கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர இதில் ஒரு சமுதாயம் வந்து இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. நிறைய பேர் இருக்கணும். இவர் வந்து ஏமாத்துறாரு, இவர் வன்னியனே கிடையாது. அப்புறம் எப்படி? நாங்கள் அதனால தான் கேட்குறேன். சப்பா நீ 420 இப்போ வாக்கு அறக்கட்டளை இப்போ யார் தான் நிர்வகித்து அதில் இருக்க தலைவர்கள் யார் வச்சுருக்காரு? இல்லைங்க, அது என்ன உயரிய நோக்கத்துக்காக வச்சாங்களோ அதெல்லாம் முதல்ல அவங்க பையன்லாம் கிடையாது. இப்போ அவனை கட்சி தலைவராக்கி அவங்களையும் கொண்டு வந்துட்டாங்க, இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அதில் வந்து என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, அந்த வன்னியர் சமுதாய மக்களுக்குன்னு பண்ணதை என்னுடைய சொந்த சொத்து, இதில் எவனுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இது இருக்குதுல்ல, போர்டு ஒன்று இருக்குது, வன்னியர் பொது சொத்து வாரி, அது கூட நான் தான் கொண்டு வந்தேன். அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் சேகரித்து எங்கள் முன்னோர்கள் வள்ளல்கள் கொடுத்த சொத்துக்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அது வன்னியர் பொது சொத்து வாரியம் என்று அமைக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு அலுவலகம் இருக்கிறது. அதுக்கு IAS ஆஃபீஸர் நிர்வாகம் பண்ணுறாரு. 5 IAS ஆஃபீஸர்கள் அதில் இருக்கிறாங்க நிர்வாகம் பண்ணுறது. அப்போனா அது எவ்வளோ பெரிய அறக்கட்டளை. அதில் முதல்ல நானே கொடுக்க மாட்டேன், இந்த சொத்து ஒப்படைக்கணும்ல, இவர் தான் சத்தியசீலர், இவர் தான் நியாயத்துக்காக ஊருக்கு மக்களுக்காக போராடுறவர், எதுவும் கொடுக்கலையே கொண்டு போய் இதையே வச்சுட்டு போர்டை மாற்றி வச்சிட்டார். இதெல்லாம் ஏன் சொத்துன்ட்டார். இவர் ஒரு கமிட்டியை ஃபாலோ பண்ணியிருக்காரு இல்லையா அறக்கட்டளை கீழே? அதில் இருக்கவங்களா யார் சார்? இல்லை, அதில் இருக்கிறவங்க வன்னியர். அப்புறம் என்ன வன்னியர் சொத்தே இல்லைன்றாரு, ஏன் சொத்துன்றாரு? ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? தப்புங்க, அது முற்றிலும் தப்பு. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்களுக்கெல்லாம் அது வந்து சொன்னால் இருக்கட்டும், அப்படி போட்டோம் இப்படி போட்டோன்னு பேசுகிறாங்க. அது தப்பு. யாராக இருந்தாலும் ஏமாத்துறாருல்ல, பேரை மாற்றுறாருல்ல. உலகத்தில் இருக்க வன்னியரெல்லாம் கொடுங்க, உங்களுக்கான ஒரு கல்வி கோயில், நீங்கள் வந்து படிக்கலாம், நீங்கள் வந்து இதிலே வந்து இலவசமான பயிற்சி தருவேன், படிப்புக்கு வசதியை தருவேன், IAS அகாடமி திறப்பேன், இதை திறப்பேன், அதை ஒன்றும் திறக்கலை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் பேர்லேயே மாற்றிக்கினார், மொத்த சொத்தையும் அவர் பேரில் மாற்றிக்கிட்டாரு. அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு, அவருக்கு அடுத்தபடியாக அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் இல்லை அப்படின்றதுனால அது மாற்றப்பட்டிருக்கலாம் இல்லையா? இல்லை நம்பிக்கை யார் மேலே ஏற்படலை. யாருடைய சொத்துக்கு யார் நம்பிக்கை? என்ன பொதுமக்கள் இருக்கிறான்ல, எவ்வளோ பேர் வன்னியர்கள் கொடுத்தவன் அவன் தானே இருக்கணும். அதில் 5,000 கொடுத்தா இது கல்வெட்டு, 25,000 கொடுத்தா கல்வெட்டு, உங்கள் பேர் பிளாக், ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் வாங்கி சுருட்டிட்டா மாதிரி ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லாமல் இருக்குது. இவர் இருக்கார்ல கௌரவ தலைவர் சொல்லிட்டு சுசிலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்களே, யார் சார் அவங்க? அவங்க கௌரவ தலைவரில் அவர் ராமதாசனுடைய 2வது மனைவி. முதல் மனைவி சரஸ்வதி, 2வதாக ஒரு திருமணம் பண்ணிக்கினார். ஆகஸ்ட் 20ஆம் தேதியை ஒரு திருமணம் பண்ணிக்கினார். அந்த காலத்திலே பண்ணிக்கிட்டாரு. நான் சொல்கிறேன்னே, தேதியோடு சொல்கிறேன்னே. அப்புறம் அதிகமாக அவங்க வந்து ஆச்சாரி. அவங்க யாருன்னு கேட்டால், அவர் ராமதாஸ் வந்து அப்போ ஒரு கிளினிக், அது ஒரு ஓடு போட்ட வீடு. அது வந்து என்னுடைய நண்பர் பழனிவேல் அவருடைய இதை தான் குடும்பம். அந்த அம்மா வந்து சுதந்திர போராட்ட தியாகி. அவங்க வீட்டில் வாடகை இருந்தார். அவங்க நிலம் ஒன்று இருந்தது தைலாவரம் தோட்டத்தில், 1.5 ஏக்கரு. அது குத்தகைக்கு எடுத்து பயிர் வச்சுட்டு இந்த இதையும் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். கடைசியில் அவங்கள மிரட்டி அடித்து அதையும் பிடுங்கினார், இதையும் பிடுங்கினார். அதுதான் தைலாவரம் தோட்டம் வளர்ந்த கதை. இந்த வீடு வந்து அந்த இவரே
இவரே போய் நேரடியாக பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. பழனி அவரெல்லாம் அவங்க வாரிசெல்லாம் பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி எங்களை வந்து ராமதாஸ்னால் எங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல், எங்கள் நிலத்தை எங்கள் வீடெல்லாம் அவர் பிடுங்குறா பார்க்குறாரு, நடவடிக்கை எடுக்கணும், அதெல்லாம் ஒன்று இருக்குது தானே. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ இருந்த அவங்களையும் ஓட்டி விட்டுட்டு நீ பிடிங்கிக்கிறேன். ஸோ இது தானே நடக்குது. இது எல்லாம் ஊர் அறிஞ்ச விஷயம் தானே. இதனால தான் சொல்கிறேன் வந்து ராமதாஸ் வந்து ஒரு நியாயமாக எதுலையாவது ஒன்றத்தில் நியாயமாக நடந்திருக்காரா? இல்லைங்க, விரல் விட்டு சொல்ல முடியாது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வன்முறை என்னென்னா இளைஞர்கள் ஊரில் இருக்கவங்களாம் உங்களுது ஏதோ போயிடுச்சு அது இதுன்னு. இப்போ யார் இருக்குன்னு அதில் வேகபான் வேலை வெட்டி இல்லாமல் குடிச்சிட்டு தற்கொலையாக ஊர் சுற்றிக்கினே ஊர் சண்டை இழுத்துன்னு வரவன் தான் இருக்கிறான். நீங்கள் பாருங்கள், அதில் வர்றவங்களாம் யாருன்னு பாருங்கள். ஏற்கனவே இந்த வம்பு வழக்கெல்லாம் மாட்டிட்டானுங்க. அவன் எங்கே போக முடியும்? அரசு வேலைக்கு போக முடியுமா? இல்லை வேறு தனியார் வேலைக்கு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மதுக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடுகள் நிறைய நடத்தியிருக்கு. அந்த கட்சியில் இருக்கலாம் குடிகாரன்னு சொல்கிறீங்க, மதுவை பற்றி சொல்கிறீங்க. நான் தான் சொன்னேன், இவர் வந்து ராமதாஸ் வந்து குடிப்பாருங்க. அவன் குடிக்கிறதும் குடிக்காத அவன் சொந்த விஷயம், நம்ம தலையிடலை. ஆனால் ஊருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நீ நல்லா குடிச்சிட்டு மற்றவங்களையும் தூண்டி விட்டுட்டுருக்க. ஸோ நீ குடிக்காரன் தானே. எப்போ வேணாலும் பகலில் குடிப்பார், அவர் ராத்திரியில் குடிக்க மாட்டார், அப்பப்போ குடிப்பார். என்ன காரணம் சார்? அவர் குடிக்கிறாரு, அதுக்கு எனக்கு நைட்டில் குடிக்க மாட்டேன்னா நடிகன்னா அவன் தம்பி அவன் பையன் அந்த வேலையை பார்க்குறான்ல. இவர் பகல் நேரம் குடிக்காரன், அவன் முழு நேரம் குடிக்காரன், சேர்த்து குடிப்பான். ஸோ இது வந்து பச்சையாக ஊர் எல்லாருக்கும் தெரியும் சார். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அவர். சரி, ஓகே, அவர் குடிக்கிறார். ஆனால் வந்து வழக்கு போடுவார். யார் போட்ட வழக்கு? பூ உலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் மற்றவங்களாம் போட்ட வழக்கில் இம்ப்ளீட் ஆவாங்க. 4வது 3வது ஆளாக வந்து சேர்ந்துட்டு அவருக்கு வந்து இதனுடைய பத்திரிகையாளர்கிட்ட கொண்டு போகக்கூடிய அந்த நீட்சி அவங்கக்கிட்ட இல்லைப்பா. அவன் சொல்லுவாங்க போயிடு. அல்லது இவங்க வந்து இந்த அமைப்பு இந்த ஐடி விங்களை வச்சு ஐயா தான் போட்டார், பாலு தான் அப்படியே பிடுங்கி கத்தையை கட்டிட்டான்னு போட்டு இதெல்லாம் பண்ண. அது யார் பண்ணுது? அவங்க. சரி, இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த 8 வழி பாதைக்கு அது யார் கேஸ் போட்டாங்க? இவங்களா போட்டாங்க? அவங்க தான் போட்டாங்க. அது கூட இவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது உழைப்பை வந்தால் திருடுவார்கள். அந்த உழைப்பு அது மாதிரி தான் இந்த 10.5% என்னால் வந்தது. அதுக்கு அப்போ நான் தான். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பாரு இது கொடுக்குறதே வேறு, எடப்பாடி உடனே கையெழுத்து போடணும், இல்லைன்னா உன்னை தொலைச்சி போடுவோம்லாம் சொல்லி எல்லாம் மிரட்டி எல்லாம் பண்ணாங்க இல்லையா? அது மாதிரி தான். ஸோ அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை நான் தான் கேட்குறேன். விரல் விட்டு சொல்லுங்கள், எதுவுமே இல்லையே. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை இப்போது மிக நன்றி சார். நன்றி, வணக்கம்.